அன்னபூர்ணியத்த ஸ்னேகாவை உன்னைய கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? உனக்கு அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான். டாக்டர், உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை கூட உன் பெரியம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியமே இல்லையா? நீ ஒரு கோழன் சொல்றேன். போ டாக்டர். வாய் மூடு. நானும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நான் தான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம். யார்கிட்ட சண்டை போடணுமோ அவங்க கிட்டயே சண்டை போட்டு என் வாழ்க்கைய மீட்டுக்கிறேன். என் அம்மாவையும் தங்கச்சியும் கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு பை. நிச்சயமா சொல்றேன், நான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன், கூட வாழ கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆளேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என்ன இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறான். என்ன மன்னிச்சிரு பைரவி, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் என் அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் மட்டும்தான் அழுதுருக்கேன். ஆனா முறையா இன்னைக்கு நான் உனக்காக அழுறேன். மன்னிச்சிரு பைரவி. உன் கழுத்துல தாலி கட்டி நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உன் கழுத்துல தாலி கட்டினதுனால மட்டும் நீ என் கூட வாழணுங்கிற அவசியமே இல்லை. நீ இப்பவே உன் கழுத்துல இருக்க இந்த தாலியை உடனே அவுத்து எரிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ். டைவர்ஸ் பண்ணிடு. என்ன இவன் இவனை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்றான்? ஆமா பைரவி, நான்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன். இந்த மாதிரி ஒரு படிக்காத முரட்டுத்தனமான காட்டு பயலோட உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிறாத.